அனைவருக்குமே வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் போன கிளாஸ்ல படிச்சிருந்தது உலக மகாயுத்தம்டா என்னென்ன. ரெண்டு உலக மகாயுத்தங்கள்லயும் முதலாம் உலக மகாயுத்தம் பற்றி காய்ச்சிருந்தாங்க. இதுல முதலாம் உலக மகாயுத்தம் தொடர்பில அது ஏற்படுவதற்கு அடிப்படையாக அமைந்த காரணிகள் தொடர்பில நாங்கள் போன கிளாஸ்ல கிளியரா பார்த்த நாங்கள் அந்த உலக மகாயுத்தம் தொடர்பிலான விடயங்கள்ல கண்டினியூஸா தொடர்ச்சியாக நாங்கள் இரண்டாவது கிளாஸ்ல பார்க்கிறோம். உலகமா யுத்தத்துடன் தொடர்புடைய நாடுகள் ஏற்கனவே நாங்கள் பார்த்தது இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்தலுக்காண்டி பார்த்துட்டு போவோம். பிரான்ஸ், பிரித்தானியா, ரஷ்யா, ஐக்கிய அமெரிக்க அரசுகள் முதலான நாடுகள் நேச நாடுகளாகவும் அல்லது நட்பு நாடுகள் என்று சொல்லியும் மத்திய ஐரோப்பிய வல்லரசு அணி அல்லது மத்திய ஐரோப்பிய அணி நாடுகள் என்ற ரீதியில ஜெர்மனி, ஆஸ்திரியா, இத்தாலி, துருக்கி, பல்கேரியா, ஹங்கேரி முதலான நாடுகளும் இருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்த்தனாங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற டொபிக் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், முதலாம் உலக மகா யுத்தத்தினுடைய பரவல் எப்படி இருந்தது. பரவல் என்றா என்ன பிள்ளைகள்? பரவல் என்றா என்ன? யுத்தம் என்ன எல்லா நாடும் அந்த யுத்தம் எங்கெல்லாம் பரம்பலாக பரவிச்சுது, அல்லது அந்த யுத்தம் எப்படி நடந்ததுன்றதை பற்றி, எப்படி ஆரம்பமாகி நடந்ததுன்றதை பற்றி கதைக்கிறத நாங்க அந்த பரவல் என்ற விஷயத்தின் மூலமா எடுத்துக்கொள்றோம். ரைட். அப்ப இதுல பாருங்க, சராஜிவோ சம்பவத்தில் வடிவா கவனிக்கணும், பந்தி பந்தியா போவோம். சராஜிவோ சம்பவத்தில் ஆஸ்திரியா செர்பியாவுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்ததை ஆஸ்திரியாவின் நட்பு நாடாகிய ஜெர்மனியும் அனுமதித்தது. அப்ப பிள்ளைகள், ஆஸ்திரியாவுடைய இளவரசர் தான் கொலை செய்யப்பட்டார். இதனால ஆஸ்திரியான்ற நாடு என்ன செய்ததுன்னு கேட்டா, எங்க வச்சு கொலை செய்யப்பட்டார் ஆஸ்திரிய இளவரசர் பேர்டினாண்ட்? செர்பியாவில் வச்சு கொலை செய்யப்பட்டார். இதனால அந்த நாட்டுல நஷ்டஈடு கேட்கிறார். அந்த நாடு என்ன சொல்லுது? நான் நஷ்டஈடு தர மாட்டேன்னு சொல்லுது. இதனால என்ன நடக்குது? அந்த நாட்டின் மீது நான் படையெடுக்க போறேன்னு சொல்லி யுத்த பிரகடனத்தை ஆஸ்திரியா மேற்கொள்ளுது. இதன ஆஸ்திரியாவுடைய ஃப்ரெண்டா இருக்கிற ஜெர்மனி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அக்செப்ட் பண்றாங்க. ஓ மச்சான், நீ போய் அடிறாங்க. ரைட். இதுக்கு பிறகு ஆஸ்திரியாவும் அதே போல் செர்பியாவும் யுத்தம் புரிவதற்காக தமது நட்பு நாடுகளின் உதவிகளை பெறும் நிலை உருவாச்சு. அப்ப தங்களுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோ, மச்சாண்டே எனக்கு அடிக்க போறானா வாடான்னு சொல்லி இங்க படியல் போன் அடிச்சு கூப்பிடுற மாதிரி இங்கேயும் சம்பவம் நடக்குது. எப்படி? ஆஸ்திரியா, நான் என்ன சொல்றது, நான் செர்பியாவில் அடிக்க போறேன், நீ என்னோட வாரியான்னு சொல்லி கேட்கிறான். ஜெர்மனி, ஓ மச்சான் நானும் வாரேன்னு சொல்றான். சும்மா ஃப்ரெண்ட்லியா கதையா யோசிச்சோம்னா ஈஸியா இருக்கு. அதே மாதிரி செர்பியா சொல்றான் என்னண்டு, எனக்கு ஆஸ்திரியா அடிக்க போறானாம், எனக்கு சப்போர்ட் பண்றவன் எல்லாம் ஓடிவான்னு சொல்லி அடிச்சு கூப்பிடுறாரு. இப்ப இதனால நட்பு நாடுகள் உதவியை பெறுற நிலைமை செர்பியா உருவாயிடுது. ஆஸ்திரியாவின் போர் பலத்தை கண்டு அச்சமடைந்து செர்பியா ரஷ்யா என்ற உதவியை கேக்குது. இதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி யார் ஓடி வர்றது? செர்பியா ஹெல்ப் பண்ண ரஷ்யா ஓடிடுறது. சொல்ற விஷயம் எல்லாருக்குமே விளங்குதா? ஆம் சார். ஆம். இப்ப நடக்கிற சம்பவத்தை வழியா விளங்கிக் கொள்ளுங்க. சராஜிவோன்ற இடத்துல சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம்னு கேட்டால், ஆஸ்திரியா நாட்டினுடைய இளவரசர் பேர்டினண்ட் அவருடைய மனைவியோட சுற்றுலா ஆண்டுக்கு சென்றிருந்த போது எங்க சென்றிருந்தார்? செர்பியாவுக்கு சென்றிருந்தார். அந்த இடத்துல ஆஸ்திரிய நாட்டினுடைய இளவரசர் படுகொலை செய்யப்படுறார். படுகொலை செய்த ரெண்டு பேரும் சேர்பியர்களா இருந்ததால, சராஜிவோன்ற இடத்துல படுகொலை செய்த ரெண்டு பேரும் சேர்பியர்களா இருந்ததால செர்பியா விட்டு ஆஸ்திரியா போய் நட்ட எடுக்குது. இதனால செர்பியா என்ன சொல்லுண்டா, எனக்கு நட்ட வீடு எல்லாம் தர முடியாதுன்னு சொன்ன உடனே ஆஸ்திரியா என்ன செய்யுதுன்னு சொல்லி கேட்டால், யுத்த பிரகடனம், நான் உன் மீது படையெடுக்க போறேன்னு சொல்லி யுத்த பிரகடனம் செய்து, அதே டைம்ல ஆஸ்திரியாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மச்சான் நீ அடிடா போய் நானும் வாரன் உன்னோட சேர்ந்தேன்னு சொல்லி ஜெர்மனி சப்போர்ட்டுக்கு வர, ஆஸ்திரியா யார் எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி தண்ட நட்பு நாடுகளை தேடி ஓடைக்குள்ளதான் உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் ஓடி வாரார். அவர் தான் ரஷ்யா. நீ ஒன்றுக்கும் யோசிக்காம மச்சான், நானும் உனக்கு அடிபட வாரேன்னு சொல்லி ரஷ்யா என்ன செய்யறார்? செர்பியாவுக்கு ஹெல்ப் பண்றார். அடுத்த விஷயம் பாருங்க பிள்ளைகள், அந்த சந்தர்ப்பத்துல ஆஸ்திரியாவுக்கு சார்பாக செயல்பட்ட ஜெர்மனி, ஆஸ்திரியாவுக்கு சார்பாக செயல்பட்ட ஜெர்மனி செர்பியாவுக்கு உதவி வழங்க வேண்டாம் என்று கோரிய போதிலும் அது நடைபெறவில்லை. ஆஸ்திரியாவுக்கு சார்பா தான் யார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்? ஜெர்மனி செய்கிறார். இப்ப செர்பியாவுக்கு உதவி வழங்க வேண்டாம்னு சொல்லி இவர் கோர்றார் ரஷ்யா. இதனால ஆஸ்திரியாவின் சார்பு நாடு என்ற ரீதியில் ஜெர்மனியும் யுத்தத்தில் இறங்கிச்சுது.
இதன் விளைவாக 1914ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1 ஜெர்மனி ரஷ்யாவுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்தது. ரைட். அப்ப ஜெர்மனி ரஷ்யாவுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்தது 1914 ஆகஸ்ட் 1. சொன்ன விஷயம் விளங்கிச்சுதான் எல்லாருக்குமே இது வரைக்கும் விளங்கிச்சா? ஓம் சார். அடுத்த விஷயத்துக்கு போறோம். இந்த நிலையில் ரஷ்யாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில் நட்புறவு நிலவியதால ஜெர்மனி ரஷ்யாவை தாக்கும் போது பிரான்ஸ் ரஷ்யாவுக்கு உதவலாம் என எண்ணிய ஜெர்மனி சற்றும் சிந்திக்காமல் பிரான்சுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்தது. இப்ப ஏற்கனவே யாரும் ஃப்ரெண்ட்ஸ் ரஷ்யாவும் பிரான்சும் ஃப்ரெண்ட்ஸ். சோ தான் ரஷ்யா அடிக்க போனா பின்பக்கத்தால தனக்கு பிரான்ஸ் அடிச்சாலும் சொல்லி பயத்திலேயே என்ன செய்யறாங்கடா முன்னுக்கு யுத்த பிரகடனத்தை பிரான்சுக்கு எதிராக ஜெர்மனி மேற்கொள்ளுது. அப்ப இப்ப 3 பேர் சேர்ந்துட்டாங்க எதிர் டீம்ல. யார் யார்? 1 செர்பியா, 2 ரஷ்யா, 3வது பிரான்ஸ். இஞ்சால் பக்கத்துல யார்? ஆஸ்திரியாவும் ஜெர்மனி. சொன்ன விஷயம் எல்லாருக்குமே விளங்கிச்சா? ஓம் சார். வடிவா கதையை யோசிச்சுக்கணும். கதையா படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கு. இப்ப ஜெர்மனி ஐக்கியம் அடைந்த காலம் தொட்டு ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் இடையில கடுமையாக பகைமை உணர்வு தொடர்ந்திருக்குது. இப்ப ஜெர்மனி ஐக்கியம் அடைஞ்ச காலத்துல இருந்து ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் இடையில பிரச்சனை அந்த காலத்துல இருந்து இருக்கு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அல்சேஸ் லொரைன் பிரச்சனை, பிஸ்மார்க்கினுடைய நடவடிக்கை, இப்படி 2 நாட்டுக்கும் பிரச்சனை தான். இதனால பகைமை உணர்வு தொடர்ந்து கொண்டு இருக்குது. இதுதான் சான்ஸ் சொல்லி பிரான்சும் என்ன செய்யுது? யுத்தத்துக்கு இறங்குறதுக்கான ஆயத்தங்களை ஈடுபடும். அப்ப இதனால பிரான்ஸ் யுத்தத்தில் இறங்குவதற்கு முன்பாக அதனை தாக்குவதற்கு எண்ணிய ஜெர்மனி பெல்ஜியத்துக்குள் புகுந்து பெல்ஜியம் வழியாக பிரான்சை தாக்க ஆரம்பித்தது. அப்ப முதல் அடிபட தொடங்கினால யாருன்னு கேட்டா ஜெர்மனி. அவசர கொடுக்க மாதிரி எப்படியாச்சும் பிரான்ஸை பழி வாங்கினோன்றதுக்காண்டி என்ன செய்யறாரு? பெல்ஜியத்துக்கு கூடாக படையை நகர்த்தி கொண்டு போறாரு. ஜெர்மனியின் இந்த தான் தோன்றித்தனமான செயற்பாட்டினால இங்கிலாந்தின் பாதுகாப்புக்கு அது பெரும் அச்சுறுத்தல் என்றதாலையும் பிரித்தானியா பிரான்ஸ் ஆகிய நாடுகளில நட்புறவு நிலவினாலையும் பிரித்தானியா ஜெர்மனிக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்தது. இப்ப சம்பவம் மாறுது. எப்படி மாறுது? இப்ப உங்களுக்கு படத்தோட காட்டி கொண்டு போறேன். ரைட். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன படத்தோட நாங்கள் காய்ச்சிட்டு போவோம். ஸோ முடிஞ்சா நான் யூடியூப்ல இது சம்மந்த ஒரு வீடியோ மாதிரி செய்யறது ட்ரை பண்ணி பார்ப்பேன். கஷ்டமான வேலை ஒன்று தான் இருந்தாலும் ஐ வில் ட்ரை. ரைட். வெள்ளை கலர்ல ஹீரோ, வெள்ளை வேண்டாம் மஞ்சள் ஹீரோ இல்லாத. ஓகே. இப்ப பாருங்க பிள்ளைகள், ஆஸ்திரியா என்ன செய்யறான்டா செர்பியா மீது படையெடுக்க போறேன்னு சொல்லி யுத்த பிரகடனத்தை செய்யறாரு. செர்பியா என்ன செய்யறாங்க? எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாராவது இருக்காங்களான்னு சொல்லி தேடி பார்த்தால் இவருக்கு சப்போர்ட் பண்ண ரஷ்யா இருக்கிறாங்க. மச்சான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி செர்பியாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரஷ்யா வர. இப்ப ஆஸ்திரியாவுக்கு ஏற்கனவே யாரு ஃப்ரெண்டா? ஜெர்மனி ஃப்ரெண்டா இருக்கிறார். சோ அதனால நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் மச்சான்னு சொல்லி ஜெர்மனி சொல்லுது. ஏற்கனவே ஜெர்மனி என்ன யோசிக்கிறான்டா, நீ ஹெல்ப் பண்றது இல்லாத நிப்பாட்டு, இல்லாட்டி உனக்கு அடிப்பிறன்னு சொல்லி ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை கொடுத்ததால ரஷ்யா ஒண்ணுமே யோசிக்கல. நான் அவனுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதான்னு சொன்ன உடனே ஜெர்மனி ரஷ்யா மீது படையெடுத்து போறதுக்கு பிளான் பண்ணுது. இருந்தாலும் ஜெர்மனி யோசிக்கிறான் என்ன, நான் ரஷ்யாவுக்கு படையெடுத்து போனேன்டா பின்னால இருக்கிற பிரான்ஸ்காரன் என்ன செய்வான்? தனக்கு எப்படியும் அடிக்க வருவான். இதனால அதுக்கு முதலே நான் பிரான்சுக்கு எதிராக போர் பிரகடனத்தை செய்வோம் ஒன்று சொல்லி வெளியிடுறார். அப்படி போர் பிரகடனம் செய்வோம் வெளியிட்டு கண்ணை மூடிக்கொண்டு என்ன செய்யறான்டா அப்படியே பெல்ஜியத்துக்குள்ளால போய் பிரான்சுக்கு அடிக்கிறதுக்கு வர. இது பெல்ஜியம். மேலே இருக்கிறது ஒல்லாந்து அல்லது நெதர்லாந்து வெள்ளையா இருக்கிறது. அப்ப பெல்ஜியத்துக்குள்ளால போய் அடிப்பு கொண்டு சொல்லி வெளிக்கிட்டால் பக்கத்துல யார் இருக்கிறது? தீவு நாடு பிரித்தானியா இருக்கு. பிரித்தானியா பிரான்ஸும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைம்ல. அதுக்கு முதல் காலனித்துவம் நாடுகான் பயண டைம்ல 2 பேரும் போட்டி. ஆனா இப்ப 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சோ இதனால என்ன செய்யலாம்? பிரித்தானியா தனக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னு சொல்லி ஜெர்மனி மீது என்ன செய்யறாங்க? யுத்த பிரகடனத்தை மேற்கொள்றாங்க. இதெல்லாம் விளங்கிச்சா எல்லாருக்குமே? ஓம். ஓம் யூடியூப் சேனல்ல போடுவேன் தானே, நீங்கள் ஆறுதல வடிவா இருந்து பாருங்க டைம்ல. சரி, அடுத்தது பாருங்க பிள்ளைகள். அப்ப இங்கிலாந்தின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் என்றதால பிரித்தானியா பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் நட்புறவு நிலவியாலே பிரித்தானியா ஜெர்மனிக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்து பிரான்சுக்கு உதவிக்கரம் நடிச்சு. அப்ப இந்த சைட்ல பிரான்ஸ் ஹெல்ப்புக்கு பிரித்தானியா வந்துச்சு. இப்ப கதையை பாருங்க ஓடிவா. செர்பியாவுடைய சப்போர்ட்டுக்காண்டி ரஷ்யா வந்தது, ரஷ்யாண்ட சப்போர்ட்டுக்காண்டி பிரான்ஸ் வந்தது, பிரான்ஸ் சப்போர்ட்டுக்காண்டி பிரித்தானியா வந்தது. ஒரு ஆள் தொடர்புபடுத்தி கொண்டு வந்தாங்க யுத்தத்துக்கு ஒரு டீம்.
ஆஸ்திரியாவுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி ஜெர்மனி வந்தது என்று சொல்லி இது வரைக்கும் பார்த்திருக்கோம். அங்காலே அவைக்கான பிரெஞ்சு நாடாருன்னு சொல்லி நாங்கள் இன்னும் பாடத்துக்கு வரையும். இப்ப பிரித்தானியான்றது அந்த காலகட்டத்துல உலகமெங்கும் குடியேற்ற நாடுகளுக்கு உரிமை கொண்டாடின ஒரு தேசம். ஏன்னா பிரித்தானியாவை நாங்கள் சூரியன் மறையாத தேசம் என்று சொல்லி சொல்லுவோம். காரணம், உலகத்துல அதிக அளவிலான நாடுகளை அந்த எல்லா கண்டங்கள்லயும் நாடுகளை பிடிச்சு வச்சிருந்தாங்க. அப்ப ஏதோ ஒரு திசையில சூரியன் உதித்தபடிதான் அங்க இருக்கும், பிரித்தானியாவுக்கு இருக்கும். இப்ப பிரித்தானியாவுக்கு ஏதோ ஒரு பக்கத்துல சூரியன் உதிச்ச ஒரு பகல் டைமா இருக்கும்ன்றதால தான் சூரியன் மறையாத தேசம்னு சொல்லி அதுக்கு பேர். அப்ப எல்லா நாடுகளையும் இந்த குடியேற்ற நாடுகளுக்கு உரிமை கொண்டாடிய ஒரு நாடா இருந்ததால பிரித்தானியா யுத்தத்துல இறங்கியதோடு அதன் குடியேற்ற நாடுகளை நோக்கியும் யுத்தம் விரிவடைஞ்சது. அப்ப நான் ஒரு இடத்தை பிடிக்கிறேன்னு சொன்னாப்புல அந்த இடம் எந்ததான் எந்த கேட்டகரியில வந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் இலங்கையும் பிரித்தானியா அந்த கண்ட்ரோலுக்குள்ள இருந்தது. ரெண்டா இலங்கை பிரித்தானியா தான். அப்ப அங்க இருக்கிற ஆட்களுக்கு என்ன விசா தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, ஈஸியா பிரித்தானியாவுக்கு போயிட்டு வரலாம். ஓமா இல்லையா? ஆம் சார். எஸ். அப்ப இதனால என்ன நடக்குன்னு கேட்டா, மறைமுகமா வேண்டாலும் எல்லா நாடும் இந்த யுத்தத்துல பங்கு கொள்ள வேண்டியதா மாறுச்சு. இதனால இது உலக யுத்தமா மாறுறதுக்கு வழிவகை ஏற்பட்டது. ரைட். அப்ப 2 அணிகளுக்கிடையும் தரைவழி போரோடு கடற்போரும் ஏற்பட்டது. அப்ப தரைவழியா தான் அடிபட்டவங்க இப்ப கடல் வழியாயும் அடிபட வலிக்கிட்டாங்க. அதிநவீன போர் ஆயுதங்களை பயன்படுத்தி நீண்ட ஒரு யுத்தம் நடந்தது. ஜெர்மனி தொடர்ந்து நீர்மூழ்கி தாக்குதலை நடந்தது. ஜெர்மனி வந்து பிள்ளைகள் நீர்மூழ்கி கப்பல்ல இங்கிலாந்து பலமான ஒரு நாடா இருந்தது. அதுல உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, சில படங்களும் அந்த இது சம்பந்தமா கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த படங்கள் எல்லாம் இருக்கு. 2ஆம் உலக யுத்தம் சம்பந்தமா எல்லாம் அந்த டங்க்ரிக் என்ற ஒரு படம் வந்து யாராவது பாத்தீங்களா? ஜெர்மனியினுடைய குண்டு தாக்குதலுக்கு சமாளிக்க முடியாம. சார் எஸ். யாராவது பாத்தீங்களா டங்க்ரிக்? 2ஆம் உலகப் போர்ல வந்து இது பேர்ல் ஹார்பர் என்று சொல்லி ஒரு படம் வந்ததுல. எஸ், அதுவும் ஒரு படம் தான். அது அது 2ஆம் உலக மதத்தோட சம்பந்தமானது. டங்க்ரிக் என்ற ஒரு படமும் 2ஆம் உலக மதத்தோட சம்பந்தமானது. ஸோ நாங்கள் உங்களுக்கு பிறகு இந்த கிளாஸ் இப்ப ரெக்கார்டிங்ல இருக்கிறதால நான் காட்ட முடியாது. என்ற பிறகு யூடியூப்ல மொனிடைசேஷன் இது இஷ்யூ வரும். ஸோ இது முடிஞ்ச ரெக்கார்டிங் ஓப்பன் பண்ண பிறகு நான் உங்களுக்கு அந்த படங்கள் சம்பந்தமான விஷயத்தை காட்டுறேன், என்ன சீன் சொல்லி காட்டுறேன். ரைட். இதனால பிரித்தானியாவுடைய துறைமுகத்திலிருந்து புறப்படுகிற 4 கப்பல்கள் 1 வீதம் ஜெர்மனியில நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலுக்கு இரையாச்சு. அப்ப ஜெர்மனி என்ன செய்யவிட்டாங்கன்னா நீர்மூழ்கி கப்பலால அடிக்க வலிக்கிட்டாங்க. சோ இதனால பிரித்தானியா அந்த துறைமுகத்தில இருந்து புறப்படுற ஒவ்வொரு கப்பலுக்கும் ஆப்பு காத்து கொண்டிருந்தது. இப்படியா இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்க பிள்ளைகள். ஐக்கிய அமெரிக்க அரசு யுத்தத்துல எப்படி வந்ததுன்னு கேட்டா, வல்லரசு நாடாக இருந்தது ஐக்கிய அமெரிக்கா ஆரம்பத்துல நடுநிலைமையா இருந்தது. நான் சண்டைக்கு வரையிலடாப்பா, என்ன விட்டுருங்கோ, நான் நடுவு கண்டு ஆயுதம் விற்க போறேன். யாருக்கெல்லாம் ஆயுதம் போடணுமோ வா நான் தரலாம்னு சொல்லி அமெரிக்கா பிசினஸ பார்த்தாங்க. சண்டைக்கே வரையில. இருந்தாலும் அமெரிக்கர்கள் அதிக அளவில் பயணம் செய்த லுசிதானியா அல்லது லுசிதானியான்னு சொல்லப்படுற பயணிகள் கப்பல் உண்டு. ஜெர்மனியினுடைய நீர்மூழ்கி கப்பல் மூலம் மூழ்கடிக்கப்பட்டதால ஐக்கிய அமெரிக்காவும் யுத்தத்துல வர வேண்டி வந்தது. அப்ப ஜெர்மனி பார்க்கவே இல்லாத வேலையெல்லாம் பார்க்க போய் என்ன நடந்தது, அமெரிக்கா அந்த கப்பலுக்கு வர அடிச்சு போட்டாங்க. இதனால அமெரிக்காக்காரன் இந்த ஒரு நான் எந்த வெள்ளத்தை நான் காட்டணும்னு சொல்லி போட்டு யுத்தத்துல இறங்கிட்டாங்க. சோ ஐக்கிய அமெரிக்கா நட்பு நாடுகளின் வல்லரசுகளுடன் இணைந்தமை ஜெர்மனியின் தோல்விக்கு மிக முக்கியமான காரணமா அமைந்தது. ஜெர்மனியின் தோல்விக்கு மிக முக்கியமான காரணமா அமெரிக்கா வந்துதான் பிரதானமா அமைஞ்சது. இந்த நாட்டினுடைய வசம் இருந்த பெருந்தொகையான உணவு கையிருப்பு, 2 மில்லியன்களை கொண்ட காலாட்படை, கடற்படை என்பவற்றோடு புத்தம் புதிய நவீன போர் ஆயுதங்களும் இந்த எதிரணியா இருந்த ஆஸ்திரியா அதே மாதிரி ஹங்கேரி பேரரசுக்கும் ஜெர்மனிக்கும் ஆப்பாக அமைஞ்சது என்று சொல்லி நாங்களே சொன்னோம். ஆரம்பத்துல மத்திய ஐரோப்பிய வல்லரசு நாடுகளின் பக்கம் இருந்த இத்தாலி ரகசிய ஒப்பந்தம் ஒன்றின் மூலம் நட்பு நாடுகள் பக்கம் ஓடி வந்துட்டாங்க. சோ வளமையா எல்லா வரலாற்றுலயும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் இல்லையா, 2 பேர் அடிவர்றாங்கண்டா நடுவுல ஒருத்தன் நிப்பான் நடுநிலைமையா, கடைசி நேரம் பார்த்து அடிப்பான், அது அமெரிக்கா. ரைட். ஆரம்பத்துல இருந்தே ஒன்று அடிப்பான், நான் உன்னோட தான் மச்சான் நிக்கிறேன், இடையில நான் உனக்கு ஒரு 10,000 ரூபாய் காசு எல்லாம் 2 பக்கம் ஓடியாண்டோன்னு ஒருத்தன் போயிடுவான் தானே. சோ அவன் தான் இத்தாலி. சொன்ன விஷயம் எல்லாருக்கும் விளங்குதா? ஆம் சார். இப்படியா இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் எங்க நடந்தது, 1ஆம் உலகம் தான் நடந்தது. ரைட். அப்ப நட்பு நாடுகள் இந்த பக்கம் இணைஞ்சு கொண்டு அவன் என்ன செய்த அனித்தாலிக்காரன் ஜெர்மனிக்கு எதிராக போர் பிரகடனம் செய்தான். சோ தன்னோட ஃப்ரெண்டுக்கு எதிராகவே வந்து திருப்பி மெட்ட உட்காந்து அடி வலிக்கிட்டான். அப்ப இது ஒரு முக்கிய சம்பவமா இந்த 1ஆம் உலக மாதத்துல இருக்கு பிள்ளைகள். இத்தாலியின் இந்த செயற்பாட்டால ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியாவுக்கு இடையில் இருந்த போர் ரகசியங்கள் எதிரிகளின் கைக்கு போச்சுது. இதனால அது ஜெர்மனிக்கு பேரிழப்பாக அமைச்சு. சோ இந்த சம்பவம் எல்லாருக்குமே கிளியரா விளங்கிச்சுதா? ஆம் சார். இதுல இருக்கிறது லுசிதானியானுடைய கப்பல்.
ஸோ அமெரிக்காவுடைய பெரிய கப்பல்கள் இதெல்லாம் டைட்டானிக்கை விட சின்ன கப்பல் தான். டைட்டானிக் இதோட பல மடங்கு பெருசு. ரைட். இப்ப நேச நாடுகள் தொடர்ச்சியாக நடத்திய தாக்குதல்களின் காரணமா ஜெர்மனியுடைய படை பலம் ஒடுங்கிச்சது, போரிடும் சக்தி பலவீனம் அடைஞ்சது, நாட்டில் உணவு நெருக்கடி ஏற்பட்டதோட அது இராணுவத்தின் மத்தியில் அமைதியின்மையை தோற்றுவிச்சது. அதோட மக்கள் கிளர்ச்சி மேற்பட்டு நாடு முழுவதும் கலவரங்கள் உச்ச நிலையை அடைஞ்சவை. ஜெர்மனிக்காரனே உள்ளுக்குள்ள அடிபட வலிக்கிட்டாங்க. ஏன்னா சாப்பாட்டுக்கு பிரச்சனை வந்தா அதை யாருமே அடிபடுவாங்களாம். சோ உங்களை எல்லாருக்குமே தெரியும், இலங்கையில பொருளாதார பிரச்சனை வந்தது. கொரோனா முடிஞ்ச பிறகு நாட்டில இருந்த ஜனாதிபதியை அடிச்சு கலைச்சு போட்டாங்க. நடந்ததா இல்லையா? ஓம் சார். ஓம் சார் இதே நடந்து. சம்பவம் தான் ஜெர்மனிக்கு உள்ள நடந்தது. சொன்ன விஷயம் விளங்கிச்சா? ஓம் சார். ரைட். அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த முதலாம் உலக மகாயுத்தம் தொடர்பில் ரைட் நான் உங்களுக்கு ஒரு சில கிரியேட்டிவ் காமன் வீடியோஸை காட்டுறேன். ரைட். முதலாம் உலக மகாயுத்தத்துல ஏதாவது வீடியோஸ் அம்பிட்டேன்னு சொன்னா உங்களுக்கு நான் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஸோ இது கடைசியாக நான் காட்டுறேன். நான் தேடினேன், இது அவ்வளோ அம்புடைய இல்லை. ஓகே, பார்த்துக்கொள்வோம். அப்ப இங்க என்ன நடக்குன்னு கேட்டா ஜெர்மனிக்குள்ள கலவரம் நடக்குன்னு சொன்னாங்க. ஜெர்மனியுடைய கடற்படையினர் கிளர்ச்சி செய்து பேரரசனை நீக்கிறதுக்கு ஆர்ப்பாட்டங்கள் புரிந்த காரணத்தால அவர் சிம்மாசனத்தை கைவிட வேண்டி ஏற்பட்டது. அப்ப ஜெர்மனியின் இந்த தோல்வி விரைவுபடுத்தப்பட்டது. இப்படி 1914 தொடக்கம் 1918 ஆண்டு வரைக்கும் நடந்த முதலாவது உலக மகாயுத்தம் ஜெர்மனியின் தலைமையிலான அச்சு நாடுகளின் தோல்வியுடன் முடிவடைஞ்சது. அப்ப பாருங்க, இளநீ குடிச்சா பிறகு அந்த கோம்ப சூப்பினவன் சிக்கிற மாதிரி அப்படித்தானே பிள்ளைகள். இளநீ குடிச்சவனை விட்டுட்டு கோம்ப சூப்பினவனை பிடிக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு தானே வடக்குல, யாழ்ப்பாணத்துல சொல்லுவாங்க அடிக்கடி. சொல்றவங்களா இல்லையா? அதாவது உண்மையிலேயே ஓம் இளநீ குடிச்சவனை தான் உண்மையிலேயே பிடிக்கணும். ஆனா கோம்பை சாப்பிட்டவனே அதை தும்பு எடுத்தவனை பிடிச்சால் என்ன நடக்கும்? அதை போலதான் இந்த முதலாம் உலக மகாயுத்தம். போர் தொடங்கினது என்னவோ செர்பியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும். கடைசியில சிக்கி சின்னாவினமாயினாளார் ஜெர்மனி. சொன்ன விஷயம் எல்லாருக்குமே விளங்கிச்சா? ஓம். ஓம் சார். இப்ப அடுத்த விஷயம் பார்ப்போம். முதலாம் உலக மகாயுத்தத்துடைய விளைவுகள் என்னன்னு. முதலாம் உலக மகாயுத்தத்துடைய விளைவுகளை பொறுத்த வரைக்கும் யுத்தத்தில மத்திய ஐரோப்பிய அணி நாடுகள் தோல்வியை தழுவி நட்பு நாடுகள் வெற்றி பெற்றமை முக்கிய விளைவு. இப்ப நாங்க சிம்பிளா விடி எழுதலாம். யார் வின் பண்ணது யார் தோத்ததுன்னு சொல்லி ஒரு விடி எழுதுவோம். என்ன விளைவு அதாவது தானே இருக்க போகுது. நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் விளைவு. அப்ப எக்ஸாம்ல விளைவுகள்னு கேள்வி கேட்டா ரெண்டுமே அடங்குமா? ரைட், ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த பாதகத்தன்மைன்னு கேட்டா தான் பிழையான கூடாத விடைகளை கொடுக்கணும். இப்ப யுத்த ஆயுத பாவனையால பெருந்தொகையான மனித உயிர்களும் சொத்துக்களும் அழிந்தன. லட்சக்கணக்கான மக்கள் ஊனமுட்டார். இது எந்த இரண்டாம் உலக மகாயுத்தத்துக்கு நீங்க விடை எழுதலாம் இதே விடையே, முதலாம் உலக மகாயுத்தத்துக்கு இதே விடையை எழுதலாம். முதல் ரெண்டு விடையும் எழுதலாம். பேரை மட்டும் மாத்திதான் செய்யும். ஏன்னா நாடுகள் கிட்ட மட்டும் உண்டு. அதே மாதிரி வேர்சேல்ஸ் உடன்படிக்கை ஏற்படும். முதலாம் உலக மகாயுத்தத்துல முடிவில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கைக்கு என்ன பேர் பிள்ளைகள்? வேர்சேல்ஸ். ரைட். இப்போ போரின் முடிவில் சமாதான ஒப்பந்தம் ஒன்றை செய்யறதுக்காண்டி 1919 ஆண்டு ஜனவரி மாதம் பிரான்சினுடைய பாரிஸ் நகரில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில பல நாடுகளுடைய பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தார்கள். இந்த வேர்சேல்ஸ் உடன்படிக்கையில பங்கு பற்றின நபர்களை பார்த்தோம்னு சொன்னா ஐக்கிய அமெரிக்காவுடைய ஜனாதிபதி வூட்ரோ வில்சன், இது பாடமாக்கி வச்சிருக்கோம். பிரித்தானியாவுடைய பிரதமர் லாய்ட் ஜார்ஜ், பிரான்சினுடைய பிரதமர் கிளெமென்ஷோ, இத்தாலிய பிரதமர் விக்டோரியோ ஒலெண்டோ. ரைட்ஸ். இந்த பேரும் இந்த முதலாம் உலக மகாயுத்தத்துக்கு பிறகு நடந்த முதலாவது மாநாட்டுல, அதாவது வேர்சேல்ஸ் என்ற உடன்படிக்கையில பாரிஸ் நகரத்துல ஒன்று கூடின அரசு தலைவர். இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளின் விளைவாக தோல்வியடைந்த அணிகளுடன் சில ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டது. அதுல ஜெர்மனியுடன் கைச்சாத்திடப்பட்ட வேர்சேல்ஸ் என்ற ஒப்பந்தம் முக்கியமானதா இருக்கு. பாரிஸ்ல நடந்த இந்த ஒப்பந்தத்தில் ஒன்றுதான் என்ன? வேர்சேல்ஸ். போருக்கான பாரிஸ்ல இல்ல, பாரிஸுக்கு பிறகு நடந்தது. வேர்சேல்ஸ் என்ற இடத்துல நடந்தது பிள்ளைகளுது. அதனாலதான் வேர்சேல்ஸ் ஒப்பந்தம் என்ற பெயர். அதை போருக்கான மூலகர்த்தா என்ற அடிப்படையில ஜெர்மனிக்கு வேர்சேல்ஸ் ஒப்பந்தப்படி கடும் தண்டனைகள் விதிக்கப்படும். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன தண்டனைகள்னு கேட்டா, ஜெர்மனி கொடுக்கப்பட்ட தண்டனைகள்ல ஒன்று, உங்களை எல்லாருக்குமே தெரியும், வெற்றி பெற்ற நாடுகளுக்கு பெருந்தொகையான பணத்தை நட்டஈடாக கொடுக்க வேண்டிய நிலைமை ஜெர்மனிக்கு ஏற்படும். இராணுவத்தை வைத்துக் கொள்றது, போர் தளவாடங்களை தயாரிக்கிற விடயத்துல ஜெர்மனிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும்.
பிரான்சிடமிருந்து ஜெர்மனி கைப்பற்றியிருந்த அல்சேஸ் லொரைன் பிரதேசங்களை மீண்டும் பிரான்சுக்கே வழங்க வேண்டி ஏற்பட்டது. ஐரோப்பாவுக்கு வெளியில ஜெர்மனி வசம் இருந்த குடியேற்ற நாடுகள், வெற்றி பெற்ற நாடுகள் பங்கிட்டு எடுத்துக்கொள்ளும். உனக்கு என்னதுக்கு வெளிநாடுகள் எல்லாத்தையும் கொண்டாங்கன்னு சொல்லி வேண்டி எடுத்துட்டாங்க. அப்ப என்ன சொன்னாங்க? 4 விஷயம் சொன்னாங்க. பேச்சு வழக்குல சொல்றேன் கவனிங்கோ. நீதானே யுத்தத்துக்கு காரணம், இந்த இழப்புக்கும் காரணம். சோ மரியாதையை அந்த காசுதான் சொல்லி காசை வாங்கி எடுத்தாங்க. 2வது, நீ ஆமிய வச்சிருக்கணும்னு சொன்னா, அதாவது ராணுவத்தை வச்சிருக்கேன்டா, அதுக்கு சில வரன்முறை இருக்குது. போர் தளவாடங்களை தயாரிக்கிறதுலயும் உனக்கு வரன்முறை இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்தது, நீ பிரான்சில இருந்து கொஞ்ச நாளைக்கு முதல் புடுங்கி எடுத்தியே அல்சேஸ் லொரைன், இந்த 2யும் திருப்பி என்ன கொண்டு வா பிரான்சுக்கு கூடன்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியா சொன்னாங்க, உனக்கு என்னத்துக்கு, உனக்கே ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கிற, உன் நாடே ஸ்ட்ராங் இல்லாம இருக்கு, வெளிநாட்டுல இருக்கிற குடியேற்ற நாடு எல்லாம் உனக்கு என்னத்துக்கு, மரியாதை எங்களுக்கு தான் சொல்லி எல்லாத்தையும் வாங்கி எடுத்தாங்க. சோ இதான் நடந்த சம்பவம். வேர்சேல்ஸ் என்ற உடன்படிக்கையின் மூலம் இப்ப ஜெர்மனிக்கு அடி ஓடி அப்படி ஒரு அடி விழுந்து. சொன்ன விஷயம் விளங்கிச்சா? ஆம் சார். ரைட். ஐரோப்பாவில நிலவின சர்வாதிகார மன்னராட்சி வீழ்ச்சி அடைஞ்சது. இது அடுத்த விளைவு. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இதுவும் மேலதிகமான விளைவுகள் தான். ஐரோப்பாவில நிலவிய சர்வாதிகார மன்னராட்சி முறைமை வீழ்ச்சி அடைஞ்சது. முதலாவது உலக மகாயுத்தத்தின் காரணமா ஜெர்மன் பேரரசு, ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசு, துருக்கி பேரரசு போன்ற சர்வாதிகார முடியாட்சிகள் வீழ்ச்சி அடைஞ்சது. அதன் விளைவாக பல்வேறு இனங்களை அடிப்படையாக கொண்ட சுதந்திர அரசுகள் தோற்றம் பெற்றது. உதாரணம் பின்லாந்து, போலந்து, செக்கோஸ்லோவாக்கியா அப்படியான நாடு. முதலாம் உலக மகாயுத்தத்துக்கு பிறகு தோற்றம் பெற்ற நாடுகள் யாவை என்ற கேள்வி கேட்பாங்க பிள்ளையர். தெரிஞ்சிருக்கணும். பின்லாந்து, போலந்து, அதே மாதிரி செக்கோஸ்லோவாக்கியா. செக் குடியரசு இன்றைக்கு 2ஆ பிரிஞ்சிருது. அந்த நாடு இன்றைக்கு 2ஆ பிரிஞ்சிருது. ஒன்று செக் குடியரசு, 2 ஸ்லோவாக்கியான்னு சொல்லி. ரைட். இப்ப முழு ஐரோப்பாவும் பொருளாதாரத்துறையில முழுமையாக வீழ்ச்சி அடைஞ்சது. இதுவும் ஒரு விளைவு. அதே மாதிரி உற்பத்தி திறன் பலவீனம் அடைந்திருந்தாலும் பொருள்களின் விலை அதிகரித்தமையாலும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டது. யுத்த முடிவில் ஐக்கிய அமெரிக்காவும் பிரித்தானியாவும் உலக வல்லரசுகள் என தலை நிமிர்ந்தன. பிரித்தானியாவின் கடற்படை மேலும் பலப்படுத்தப்பட்டதோடு அவர்களுக்கு சொந்தமான குடியேற்ற நாடுகளின் எண்ணிக்கையும் மேலும் அதிகரித்தது. எதிர்காலத்துல இத்தகையதொரு பேரழிவிலிருந்து உலகத்தை பாதுகாக்கின்ற பொருட்டு நாடுகளின் அமையம் என்னும் பேரில் சர்வதேச சங்கம் ஒன்றை உருவாக்குறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அப்ப உங்களுக்கு விளங்குற மாதிரி விளைவுகளை சொல்றேன். ஒன்று, நட்பு நாடுகள் அணி வெற்றி அடைஞ்சது. அதாவது நேச நாடுகள் அணி வெற்றி அடைஞ்சது. மத்திய ஐரோப்பிய வல்லரசுகள் அணி என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசு, துருக்கி பேரரசு இதுல தோல்வி அடைஞ்சது. அடுத்தது 2வது விளைவு சொன்னாங்க, அதிக அளவிலான உயிர் சேதங்கள், சொத்து சேதங்கள் ஏற்பட்டது. அதே போல முழு ஐரோப்பாவும் பொருளாதார ரீதியாக பாதிப்படைஞ்சது. உற்பத்தி திறன் பலவீனம் அடைஞ்சது. பொருட்களோட விலைகள் அதிகரிச்சது. இப்படியான பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஐக்கிய அமெரிக்காவும் பிரித்தானியாவும் உலக வல்லரசு என்ற பெயரை பெற்றது. அதே நேரம் ஜெர்மனி அதிக அளவிலான நட்டப்பணங்களையும் அதாவது தண்டனைகளையும் பெற்றுக்கொண்டது. உலகத்துல பேரரசுகளாக காணப்பட்ட முடியாட்சி நாடுகள் எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சு சில புதிய நாடுகள் தோற்றம் பெற்றது. உதாரணம் பின்லாந்து, செக்கோஸ்லோவாக்கியா, அதே மாதிரி மேலிடது என்ன சொன்னாங்களே இன்னும் ஒரு நாடு போலந்து, இப்படியான நாடுகள் தோற்றம் பெற்றதுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அளவும் முதலாம் உலக மகாயுத்தத்துடைய விளைவு. எல்லாருக்குமே விளங்கிச்சுதா பிள்ளைகள்? இப்ப அடுத்த சம்பவம் என்னன்னு கேட்டா, முதலாம் உலக மகாயுத்தம் எல்லாம் முடிஞ்சு உடன்படிக்கை எல்லாம் வந்த பிறகு எல்லா அரசு தலைவர்களும் பிளான் பண்றாங்க, மச்சாண்டே இனிமே சண்டை வேண்டாம், எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம், ஒரு சிக்கலும் இல்லாம வாழுவோம் என்று சொல்லி ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் ரெடி ஆகலாம். ரெடி ஆகினா என்ன நடக்குதுன்னு கேட்டா, அதுக்கு பேரை வைக்கிறாங்க சர்வதேச சங்கம். ஓகே. அப்ப முதலாம் உலக மகாயுத்தத்துக்கு பிறகு அமைதியை பேணும் பொருட்டு இனி ஒரு யுத்தம் வேண்டாம்ன்றத காரணமாக கொண்டு உருவாக்கப்பட்ட அமைப்பை நாங்க சொல்றது சர்வதேச சங்கம். இந்த சர்வதேச சங்கம் 1919ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட பாரிஸ் சமாதான பேச்சுவார்த்தைகளில் உலக சமாதானம் மற்றும் பாதுகாப்பை நிலைநிறுத்தவும் மீண்டும் இத்தகைய ஒரு யுத்தம் ஏற்படுவதை தவிர்க்கவும் சர்வதேச அமைப்பு ஒன்றை ஆரம்பிப்பதன் தேவை உணரப்பட்டது. அதன்படி ஐக்கிய அமெரிக்காவுடைய ஜனாதிபதி வூட்ரோ வில்சன் அதற்காக முனைப்புடன் செயற்பட்டார். இதன்படி 1920ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 10ஆம் தேதி இந்த அமைப்பு உருவானது. இந்த அமைப்பில் ஆரம்பத்தில் 42 நாடுகள் இணைஞ்சிருந்தது பிள்ளைகள். சர்வதேச சங்கம் ஏன் உருவாக்கப்பட்ட கேள்வி கேட்டோம் என்றால், நாடுகளுக்கு இடையில ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகளை சமாதானமாக தீர்க்கிறது, எதிர்காலத்தில உலக யுத்தம் ஒன்று ஏற்படுவதை தவிர்க்கிறது, சர்வதேச புரிந்துணர்வையும் ஒத்துழைப்பையும் கட்டியெழுப்புறது,
அதே மாதிரி சிறிய நாடுகளின் சுதந்திரம் சுயாதீனம் என்பதை பாதுகாக்கிறது. மனிதகுல ஒற்றுமை மூலம் உலக சமாதானத்தை பாதுகாத்தல் என்ற விஷயத்த இங்க 5 பிரதானமான காரணங்களா இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. நோக்கம். இப்ப இது ஒரு கேள்வி வரலாம். சர்வதேச சங்கம் உருவாக்கப்பட்டது நோக்கம் யாவை என்று, நோக்கங்கள் யாவை? ரைட், பார்த்துக்கணும். சர்வதேச சங்கம் சமாதானத்துக்காண்டி என்னெல்லாம் செய்யுது? சர்வதேச சங்கம் சமாதானத்துக்காக என்னெல்லாம் செய்யுது என்று பார்த்தா, ரைட், ஒன்று பிள்ளைகள் வடிவா கவனிங்கோ. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ காலம் போர் இல்லாம சர்வதேச சங்கம் உலக நாடுகளை வச்சிருந்தது. இந்த சங்கம் உருவாக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல சிறிய நாடுகளும் பெரிய நாடுகளும் தமது பிரச்சனைகளை தீர்ப்பதில் சர்வதேச சங்கம் எடுக்கும் தீர்மானங்களுக்கு மதிப்பளித்தமே அதுக்கான காரணமாக. சர்வதேச சங்கத்தை மதிப்பளித்ததாலதான் 20 வருஷமா யுத்தம் ஒன்று நடக்குது. சர்வதேச சங்கத்தின் முயற்சிகள் வெற்றியளித்த சில சந்தர்ப்பங்களை நாங்கள் இதுல பார்க்க போறோம். ஒன்று, சுவீடனும் பின்லாந்துக்கும் ஜெர்மனிக்கும் போலந்துக்கும் கிரேக்கத்துக்கும் பல்கேரியாவுக்கும் ஈரான் மற்றும் துருக்கிக்கும் இடையில ஏற்பட்ட யுத்த முரண்பாடுகளை தவிர்த்திருந்தார். எந்தெந்த நாடு? சுவீடன் பின்லாந்து 2 நாடுக்கும் சண்டை வேற இருந்தது, அதை தவிர்த்தாங்கள். ஜெர்மனிக்கும் போலந்துக்கும் சண்டை வேற இருந்தது, அதை தவிர்த்தாங்கள். கிரேக்கத்துக்கும் பல்கேரியாவுக்கும் சண்டை வேற இருந்தது, அதையும் தவிர்த்தாங்கள். ஈரான் துருக்கி 2 நாட்டுக்கும் இடையில அடிபட வேற வலிக்கிட்டது, அதையும் நிப்பாட்டினாங்க. இது அவங்களுடைய சக்சஸ். அகதிகள் புனர்வாழ்வுக்காண்டி நடவடிக்கை எடுத்தாங்கள். அதே மாதிரி முதலாம் உலக மகாயுத்தத்துக்கு பிறகு இதுல கீறி விளையாட வேண்டாம் ஃபவாசா. ரைட், கஷ்டமா கிடந்தா வகுப்புல லீவ் ஆயிரும். ரைட், முதலாம் உலக மகாயுத்தத்தின் பின் சர்வதேச சங்கத்தினுடைய நம்பிக்கை பொறுப்பின் கீழ் இருந்த குடியேற்ற நாடுகள் குறித்த மேற்பார்வை நடவடிக்கைகளை வெற்றிகரமா செய்தோம். ரைட், அதே மாதிரி சட்டவிரோதமான அடிமை வியாபாரத்தையும் போதைப் பொருள் வர்த்தகத்தையும் ஒழிக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார். அதே போல சர்வதேச சங்கம் குறுகிய காலத்திலேயே தோல்வி அடைஞ்சது. என்ன காரணம்னு கேட்டா 2ஆம் உலக மகாயுத்தம் வந்துச்சு. அது வாரத்துக்கு காரணமா இருந்ததுன்னு கிட்டத்தட்ட இந்த முதலாம் உலக மகாயுத்தத்தில் எட்டப்பட்ட சில விடயங்கள்னு சொல்லி நான் பின்னுக்கு கதை. உலக சமாதானத்தை பாதுகாக்கிறதும் மீண்டும் யுத்தம் மூழ்வதை தவிர்க்கிறதும் தான் சர்வதேச சங்கத்துடைய அடிப்படை நோக்கமா இருந்தது. ரெண்டாலும் சங்கம் உருவாக்கப்பட்டது 20 வருடங்கள் கழிகிறதுக்கு முதலே முதலாம் உலக மகாயுத்தத்தின் காரணகர்த்தாவான ஜெர்மனியின் தலைமையில 2ஆம் உலக மகாயுத்தம் ஏற்பட்டது. மீண்டும் யுத்தம் ஏற்படுவதை தவிர்க்கிறதுல சர்வதேச சங்கம் தோல்வி அடைஞ்சமை இதன் மூலம் நாங்கள் தெளிவா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப சர்வதேச சங்கம் தோல்வி அடைஞ்சமைக்கான பிரதானமான காரணங்களை பாத்தீங்கன்னா, உலகின் செல்வந்த நாடாகவும் போர் பலமிக்க வல்லரசாந்திகள் இந்த ஐக்கிய அமெரிக்க அரசுகள் சர்வதேச சங்கத்துல இடம் பெறாதது அதன் தோல்வியில தாக்கத்தை ஏற்படுச்சு. அமெரிக்கா இந்த சங்கத்துல தான் வரையிலன்னு சொல்லி போட்டான். அப்ப அமெரிக்கா இல்லாத ஒரு சங்கமா சர்வதேச சங்கம் இருந்தது, அதனால அதுக்கு பலம் இல்லைன்னு வச்சுக்கணும். சர்வதேச சங்கம் அங்கத்துவ நாடுகளின் தேவைகளை கருதி உருவாக்கப்பட்ட சங்கத்தின் சில கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள அமெரிக்காவின் செனட் சபை விரும்பவில்லை. இதனால வல்லரசான அமெரிக்கா சர்வதேச சங்கத்தில் அங்கத்துவம் பெறாமையால அதன் கொள்கைகளை பாதுகாப்பதற்கான தேவை அதற்கு இருக்கவில்லை. இது சங்கத்தின் தோல்விக்கு காரணமாக அமைஞ்சது. இதே போல மற்றொரு வல்லரசாகிய ரஷ்யாவை சர்வதேச சங்கத்திலிருந்து தூர ஒதுக்கி வைத்தமே அதன் பலவீனத்துக்கு காரணம். அப்ப முதலாவது விட என்ன சொன்னாங்க? உலகின் பல வல்லரசாக இருந்த ஐக்கிய அமெரிக்காவை சர்வதேச சங்கத்துல இடம்பெறாம இருந்தது ஒரு தோல்விக்கு காரணம். ரெண்டாவது, இன்னொரு வல்லரசா இருந்த ரஷ்யாவும் அதுல இணைஞ்சு கொள்ளாம தூர ஒதுக்கி வச்சது அதுக்கு ஒரு காரணம்னு சொன்னாங்க. அப்ப கொமனா ஒரு விட சொல்லலாம், சர்வதேச சங்கத்தின் தோல்விக்கான காரணங்களை நாங்களா ஒரு விட உருவாக்குவோம் அப்படின்னு கேட்டா, வல்லரசு நாடுகள் சர்வதேச சங்கத்துல பங்கு பெற்றாமை என்று சொல்லி. உதாரணமா அமெரிக்காவை சொல்லலாம், ரஷ்யாவையும் சொல்லலாம். சொன்ன உலகிட்ட எல்லாருக்குமே ஷோர்ட் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது இப்படித்தான். இதுலயே சைட்ல ஷோர்ட் நோட்ஸா எழுதலாம். உலகின் வல்லரசு நாடுகள் சர்வதேச சங்கத்தின் செயற்பாடுகளில் பங்கு பெற்றாமை, இலடி இணையாமை, இலடி சேர்ந்திருக்காமை என்று சொல்லலாம். பக்கத்துல எழுதி வச்சுட்டு அதைத்தான் பாடமாக்குறது, வந்திய பாடமாக்குறது. வந்திய வாசிக்கிறது, அந்த எழுதின விஷயத்த பாடமாக்குறது. ரைட், அடுத்த வந்தி. சர்வதேச சங்கம் எடுத்த தீர்மானங்களை செயற்படுத்துறதுக்காக அங்கத்துவ நாடுகளை நிர்பந்திப்பது சர்வதேச சங்கம் தோல்வி அடைஞ்சது. அப்ப ஒரு நாட்டை ஒரு விஷயத்த செய்ய சொல்லி கேட்கறதுல அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்றதுதான். சங்கத்தின் தீர்மானத்தை அங்கத்துவ நாடுகளை நிர்பந்தித்து நிறைவேற்றிக் கொள்றதுக்கு தேவையான சக்தி அதனிடம் இல்லாம இருந்தது. இதற்காக பயன்படுத்தக்கூடிய இராணுவம் ஒன்று சங்கத்திடம் இல்லாமையும் ஏதாவது சமாதான படைகளை பயன்படுத்துவதற்கு தேவையான பொது இணக்கப்பாடு ஏற்படுத்தப்படாமையும் முக்கிய குறைபாடாக இருந்தது. இதை எப்படி சுருக்கலாம்?
சர்வதேச சங்கத்துக்கு தீர்மானங்களை செயற்படுத்துவதற்கான பலம் காணப்படாமை என்று சொல்லலாம். அதுக்குள்ளேயே இராணுவம் இல்லை, நாடுகளை நிர்பந்திக்க முடியாது, அதே மாதிரி சமாதான படையை பயன்படுத்த முடியாது, சமாதான படை ஒன்று இல்லை, இப்படியான விஷயங்கள் நாங்கள் எழுதலாம். உதாரணமா இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா ஐக்கிய நாடுகள் சபையில பிள்ளைகள் அமெரிக்காவுக்கும் படை ஒன்று ஒரு படை இருக்குது, எங்கேயாவது பிரச்சனைனா அந்த படையை கொண்டே இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அவங்களும் அடிப்பாங்க. இதனாலேயே பயத்தில் என்ன செய்வாங்க, பெரும்பாலான நாடுகள் பேசாம இருப்பாங்க. ஸோ இப்படியான ஒரு படை அந்த டைம்ல இல்லை என்றுதான் நாங்க இருக்கிற பிரச்சனை. இது எல்லாருக்குமே விளங்கிச்சா? ஓம் சார். அடுத்த விஷயம் பாருங்க, மூன்றாவது, சர்வதேச சங்கத்துல அங்கம் வகித்த பலம் வாய்ந்த நாடுகளுக்கிடையே ஒற்றுமையின்மையும் சில காரணங்களினால அவர்கள் பொது தேவைகளுக்கு முன்னுரிமை வழங்கி தமது நோக்கங்களை பின்தள்ளுவதற்கு விரும்பாமையும் சங்கம் முகம் கொடுத்த பெரிய சவால். என்ன சவால்? ஒற்றுமை இல்லை என்று சொல்லி நான் எழுதலாம் சைட்ல. ஒற்றுமை இல்லை. சர்வதேச சங்கத்தில் அங்கம் வைத்த நாடுகள் ஒன்றுக்கும் இடையில் ஒற்றுமை காணப்படாமை என்று எழுதினா சரி. இரண்டாம் உலக யுத்தத்துக்கு முன் ஜெர்மனி சர்வதேச சங்கத்திலிருந்து விலகும் பொழுது சங்கத்தின் அங்கத்துவ நாடுகள் அதனை பெரிதும் பொருட்படுத்தவில்லை. ஜெர்மனியின் கம்யூனிச கொள்கைகளை நசுக்கும் செயற்பாட்டுக்கு ஏனைய மேற்குள்ள நாடுகள் மகிழ்ச்சி அடைந்தமே அதற்கான காரணமா. ஜெர்மனி அதுல இருந்து விலகிக்க ஒரு தினம் கண்டுகொண்டிருந்தால் இரண்டாம் உலக யுத்தம் வந்திருக்காது. சோ இது அங்க இருக்கிற பிரச்சனை. அப்ப ஒற்றுமை இன்மை என்றுதான் இந்த பந்திக்கான சுருக்கம். எல்லாருக்குமே விளங்கிச்சா? அடுத்தது, உலக சமாதானம் மீறப்பட்ட சில சந்தர்ப்பங்களில் அந்நாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள சங்கத்தால் முடியாமல் இருந்தது. சில சந்தர்ப்பங்கள்ல அவங்க ஒரு சில விஷயங்களை மீறி செயற்பட்டாங்க சில நாடுகள். ஆனா அந்த நாடுகளுக்கு இவர்கள் எதுவும் செய்ய முடியாம இருந்தது சர்வதேச சங்கத்தால். ஏன்னா படைகள் ஒன்றும் இல்லையே. சோ அதனால இத்தாலி என்ன செய்யறதுன்னு கேட்டா, அபிசீனியா என்ற ஒரு நாட்டு பக்கத்துல ஆக்கிரமிப்பு செய்தது. இப்ப இதனால அதுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கப்பட்டது. இருந்தாலும் அதை சரியா நடத்துறதுக்கு சங்கத்தால முடியாம போச்சு. இப்ப இன்றைக்கு அமெரிக்கா ஒரு பொருளாதார தடையை போட்டான்னு சொன்னா எந்த நாடும் அந்த நாட்டுக்கு ஒரு பொருளையும் இறக்குமதி செய்ய மாட்டான். ரஷ்யாவுக்கு இன்றைக்கு இருக்கிறது பொருளாதார தடை. சீனா சப்போர்ட் பண்றதாலையும் அதே போல வடகொரியா சப்போர்ட் பண்றதாலையும் தான் ரஷ்யா இன்றைக்கு சேவை பண்றாங்க. இல்லாட்டிக்கு எந்த நாடுகளுமே ரஷ்யாவுக்கு இந்த பொருளையும் இறக்குமதி செய்யறது இல்லை. அது உங்களுக்கு தெரிஞ்சு போயாது. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு வரைக்கும் இப்ப இருக்க சம்பளத்தை வரும். ரைட். பெரும்பாலும் மூன்றாம் உலக யுத்தம் வாரத்துக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அதை இன்றைக்கு வரைக்கும் தக்க வச்சு கொள்றாங்களா சண்டை வராம ஐக்கிய நாடுகள் சபை பேணி பாதுகாக்கிறாங்க. இதே சம்பவம் தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கு. அடுத்தது, ஜப்பான் மஞ்சூரியாவை ஆக்கிரமித்த போது ஜப்பானுக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளலாம். ரெண்டு சம்பவம் சொல்லிட்டோம். இத்தாலி அபிசீனியாவை ஆக்கிரமிக்க பொருளாதார போட்டாங்க, அது சக்சஸ்ஃபுல்லா அமையல. ஜப்பான் மஞ்சூரியாவை ஆக்கிரமித்தான், அந்த டைம்ல ஒன்றும் செய்யல. எப்படி சர்வதேச சங்கத்தின் தோல்விகளின் விளைவாக மீண்டும் ஒரு முறை உலக யுத்தம் ஒன்று ஏற்பட்டது. அதைத்தான் நாங்க இரண்டாம் உலக மகாயுத்தம்னு சொல்றோம். அப்ப இந்த பாடத்தினுடைய நிறைவில பிள்ளைகள் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, திருப்பி ஒருக்கா நீங்க மனசுக்குள்ள இன்றைக்கு கிளாஸ் முடிச்ச உடனே இருந்து வாசிங்கோ. அதுக்கு பிறகு நீங்கள் எக்ஸாம் டைம் கிட்ட படிச்சாலே காணும். திருப்பி ஒருக்கா இப்ப இந்த பாடம் முடிச்ச அப்புறம் வாசிங்க. முடிஞ்சா நாளைக்கு விடிய ஒருக்கா எழும்பி திருப்பி வாசிங்க. இதுக்கு பிறகு தொடர தேவையில்லை இந்த பாடம். முதலாம் உலகம் மொத்தம் சொன்னா விளங்குதா எல்லாருக்குமே? சொன்னா இந்த ரெண்டு வேலையும் செய்துட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம்ல கேள்வி வந்தா சிம்பிளா எழுதி போட்டு போவீங்க. இல்லையா, நாளைக்கு படிப்போம் நாளைக்கு படிப்போம் நீங்க ஒதுக்கி வைக்கிற ஒவ்வொரு நிமிஷம் உங்களுக்கு தான் அது ஆப்பாக அமையும், ஜெர்மனியா மாறி. விளங்கிச்சுதான்? ரைட். சோ அப்ப இந்த பாடத்துல உங்களை எல்லாருக்குமே நாடுகள் குறிக்க தெரியும், அதே மாதிரி காரணங்கள் தெரியும், விளைவுகள் தெரியும், சர்வதேச சங்கம் எப்படி தோற்றம் பெற்றது, ஏன் என்னத்துக்கு தோற்றம் பெற்றது தெரியும், ஜெர்மனிக்கு வேர்சேல்ஸ் உடன்படிக்கையில செய்யப்பட்ட வழங்கப்பட்ட தண்டனைகள் தெரியும், உலகமாயுத்தம் முடிவடைஞ்சா பிறகு சர்வதேச சங்கம் என்ன மாதிரி அதுல இன்னும் ஒரு உலக யுத்தம் ஏற்படாம பங்காற்றி தெரியும். இருந்தாலும் அதனுடைய ஃபெயிலியரான இல்லாட்டி தோல்வி அடைஞ்சமைக்கான காரணங்களும் இப்ப உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளவும் பார்த்திருக்கிறோம். இன்னும் ஒரு கிளாஸ்ல மேலதிகமா ஒயிட் போர்ட்ல புத்தகம் இல்லாம உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுவேன். ஸோ சந்தர்ப்பம் வரைக்குள்ள இப்ப புக் பேஸ் பண்ணி இந்த விஷயத்த நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா பிள்ளைகள்? இல்ல சார். யாருக்காவது? இல்ல சார். ரைட். இந்த முதலாம் மாதம் நான் படிப்பிச்சதுக்கு எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொண்டு தாங்க பார்ப்போம். உங்களுக்கு கிளாஸ் எவ்வளவு தூரம் சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. சூப்பர் சார், நல்லது சார் எல்லாம் சொல்லாம உங்களுக்கு உண்மையிலேயே ஸ்கூல்ல விட
இல்லாட்டிக்கு தனியா நீங்க வேற எங்க படிச்சதை விட நான் படிப்பிச்சதுல புக் பேஸ் பண்ணி தான் படிப்பிச்சிருக்கிறேன். ரெண்டாவது உங்களுக்கு விளங்கின தன்மையை எனக்கு சட்ல சொன்னீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் எனக்கு. ரைட், குயிக்கா இருக்கா சட்ல சொல்லுங்க, 1-2 ஃபீட்பேக்கை வாய்ச்சி விடுவோம். ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நாங்கள் பார்க்க இருக்கிறது அடுத்த கிளாஸ்ல 2ஆம் உலகம் ஆயத்தம். ரைட், 2ஆம் உலகம் ஆயத்துல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சார் சொல்லுங்க. அந்த ஹிஸ்டரி ரெக்கார்டிங் வந்து அது வேலை செய்யுது இல்ல, உள்ளுக்க போக கொஞ்ச நேரம் அந்த உள்ளுக்க வருது இல்ல. சார் 16 செகண்ட் மேல இருக்குது. ஓகே, நான் அந்த ரெக்கார்டிங் வந்து செக் பண்ணணும் இருக்கா. இன்றைக்கு நான் இருக்கா செக் பண்ணிட்டு உங்களுக்கு வேற ரெக்கார்டிங் இருக்கும் கட்டாயமா வேண்டாம். சில நேரம் பிள்ளைகள் அங்க நடக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டா 9 மணி கிளாஸ்ண்டா 9 மணிக்கு முன்னுக்கு யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆகிட்டு பிறகு வெயிட் பண்ணி நின்று பார்த்துட்டு கட் பண்ணிட்டு விட்டு போனாங்கன்னு சொன்னா லீவ் ஆயினாங்கன்னா அது ரெக்கார்டிங் ஆகும். என்ன ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங் பிள்ளை. 9 மணி கிளாஸ்ன்னா 9 மணி பிறகு ஜாயின் ஆகும். அது இந்த கிளாஸா இருந்தாங்க. அதனாலதான் நான் இப்ப இந்த முன்னுக்கே ஜாயின் ஆகிற ஆப்ஷனை பெரும்பாலும் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். அந்த டைமுக்கு மட்டும் சேராக்கள் ஸ்டார்ட் பண்ணினா மட்டும் ஜாயின் ஆகிற மாதிரி வச்சிருக்கிறேன். ஹிஸ்டரிக்கு மட்டும்தான் நான் அந்த லேட் கிளாஸ்ன்றதால முன்னுக்கே ஜாயின் ஆகிற ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். அது ஸ்டூடெண்ட்ஸால வர பிரச்சனை. நீங்கள் அந்த 11 நிமிஷம் மட்டும் சொல்ற அந்த வீடியோல யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் பேர் இருக்குன்னு தானே பார்த்திருப்பீங்களா தானே? சார் எஸ், அப்ப அவன் முன்னுக்கே ஜாயின் ஆகிருக்கிறதால அது ரெக்கார்டிங்கா வந்திருக்கு. நான் அதான் ரெக்கார்டிங்னு சொல்லி உங்களுக்கு போட்டிருப்பேன். செக் பண்றேன். ரைட், கட்டாயம் அப்ப உங்களுக்கு மற்ற ரெக்கார்டிங் இருக்கு, நான் போட்டு விடுறேன்.